டாய்லெட் மற்றும் பாத்ரூமை 2 பொருட்கள் பயன்படுத்தி கழுவினாலே போதும். பல வருடங்களுக்கு புதிது போல அப்படியே இருக்கும். பாத்ரூம் மற்றும் டாய்லெட் வீட்டு சுகாதாரத்திற்கும் குடும்பத்தினரின் ஆரோக்கியத்திற்கும் மிக முக்கியமானவை. அவை சரியாக பராமரிக்கப்படாவிட்டால் தீங்கிழைக்கும் கிருமிகள் அதிகரித்து நோய்களை ஏற்படுத்தும். இதை தவிர்க்க தக்க பராமரிப்பு முறைகளை பின்பற்றி எப்போதும் சுத்தமாகவும் நறுமணத்துடன் இருக்கச் செய்யலாம். பாத்ரூமில் ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் பூஞ்சை மற்றும் கிருமிகள் வளர வாய்ப்பு அதிகமாகும். இதை தவிர்க்க வெளிப்புற காற்று வரும் வகையில் ஜன்னல் அல்லது எக்ஸாஸ்ட் ஃபேன் வைத்திருக்க வேண்டும். வாஷ் செய்த பிறகு கதவுகளை சிறிது நேரம் திறந்து வைத்தால் ஈரப்பதம் குறையும். நல்ல வாசனை ஏற்படுத்தும். பாத்ரூமில் கெட்ட நாற்றம் வந்தால் கிருமிகள் அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளது. ஏர் ஃப்ரெஷ்னர் அல்லது கற்பூரம் வைத்து நல்ல வாசனை கொண்டு வரலாம். சிலர் எலுமிச்சை அல்லது லவங்கப்பட்டை வைத்திருப்பது கிருமிகள் வளர்வதை தடுக்கும். பாத்ரூமில் ஈரமாக உள்ள துணிகளை வைத்திருக்க வேண்டாம். தினமும் பாத்ரூமை துடைக்கும் துணியை, அதாவது பாத்ரூம் மாப், வெளியில் வற்றச் செய்ய வேண்டும். குப்பைகள் தேங்காமல் அகற்றவும். பாத்ரூமில் குப்பைகள், முடிகள், மாசு சேரக்கூடாது. குப்பை தொட்டியை, அதாவது டஸ்ட்பினை அடிக்கடி காலியாக செய்து சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தண்ணீர் மற்றும் சிறப்பு கழுவும் திரவியங்களை பயன்படுத்தி பாத்ரூமை சுத்தம் செய்ய வேண்டும். வாஷ் பேசின் மற்றும் சிங்குகளை உப்புவத்தி, அதாவது ப்ளீச்சிங் பவுடர் அல்லது ஃபினாயில் கலந்த நீரால் கழுவுங்கள். ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் பூஞ்சை மற்றும் பாக்டீரியாக்கள் உருவாக வாய்ப்பு அதிகம். தினசரி சிறிது நேரம் கதவுகளை திறந்து வைத்து காற்றோட்டம் ஏற்படுத்தவும். டைல்ஸில் கரைகள் இருந்தால் வெள்ளை வினிகர் மற்றும் பேக்கிங் சோடா கலவையால் தேய்த்து கழுவலாம். இது பூஞ்சை வளர்ச்சியை கட்டுப்படுத்தும். குப்பைகளை அகற்றுதல். பாத்ரூமில் குப்பைகள் தேங்கியிருக்க கூடாது. சிறிய டஸ்ட்பின் வைத்திருந்து தினசரி அகற்ற வேண்டும். டாய்லெட் டேங்கை சரிபார்ப்பது. டாய்லெட் ஃப்ளஷ் சரியாக வேலை செய்கிறதா என்பதை அடிக்கடி சரிபார்க்க வேண்டும். அடைப்பு இருந்தால் உடனடியாக சரி செய்ய வேண்டும். டைல்ஸ் இடுக்குகளில் பூஞ்சை அகற்றுதல். டைல்ஸின் இடுக்குகளில் கருப்பு பூஞ்சை ஏற்பட்டால் வினிகர் மற்றும் பேக்கிங் சோடா கலவையால் தேய்க்கலாம். தூரிகை மற்றும் ஸ்க்ரப்பர் பயன்படுத்துதல். அழுக்கு அதிகமாக தேங்கும் இடங்களில் சிறப்பு தூரிகைகள் பயன்படுத்தி தேய்க்க வேண்டும். டாய்லெட் கிளீனிங் லிக்விட் பயன்படுத்துதல். மாதத்திற்கு 2 முறை சிறப்பு கழிவுநீர் கழுவும் திரவியங்களை பயன்படுத்தி டாய்லெட்டை சுத்தம் செய்யலாம். நல்ல வாசனை மற்றும் டியோடரைசர் பயன்படுத்துதல். பாத்ரூமில் கடுமையான நாற்றம் இருக்காமல் இருக்க நறுமண திரவியங்கள் பயன்படுத்தலாம். மாதத்திற்கு 1 முறை டிப் கிளீனிங் செய்யுதல். டிப் கிளீனிங் முறையில் முழு பாத்ரூமையும் சிறப்பு கழிவுநீர் திரவியங்களால் தேய்த்து கழுவ வேண்டும். இதனால் நீர் சீரான சுத்தம் கிடைக்கிறது. பாத்ரூம் மற்றும் டாய்லெட்டை சுத்தமாகவும் நறுமணத்துடன் வைத்திருக்க மேலே உள்ள வழிமுறைகள் மிகவும் உதவியாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் சிறிய நடவடிக்கைகளை எடுத்தால் நீண்ட காலம் பாத்ரூமை சுத்தமாக வைத்திருக்கலாம். இதனால் நோய்கள் பரவாமல் ஆரோக்கியமான வாழ்க்கையை தொடரலாம். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.